கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். குடும்ப தலைவர்கள், சபை நடத்த தலைவர்கள் கடைசி காலத்தை என்ன செய்வனும் என்று சொல்லிதான் நாம் இந்த காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆவியானவர் என் உள்ளத்தில் இந்த காரியங்களை போட்டபடியால் தான் அதை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே தயவு செய்து இந்த வார்த்தையை சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதை அசட்டை பண்ணாதீர்கள். என்றால் இனி காலம் செல்லாது, கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அப்போ நீங்களும் அவருடைய வருகைக்கு நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நாம் யாரும் கைவிடப்பட்டு போகக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் கைவிடப்பட்டு போகக்கூடாது. நம்முடைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா, நம்முடைய விசுவாசிகள், நம்முடைய பாருங்கள் தெரிஞ்சவர்கள், குடும்பங்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா கைவிடப்பட்டு போகக்கூடாது. அப்போ உங்களுக்கு தெரியும் கைவிடப்பட்டால் எந்த நிலைமையாக இருக்கும் என்று சொல்லி. அப்போ அதனால தான் ஆண்டவர் எங்கள் மீது அன்புள்ளவராக இருக்கிறபடியினால், எங்கள் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறபடியால் தான் நமக்கு எச்சரித்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் காலத்தில் நாங்கள் பார்க்கும்போது தீர்க்கதரிசிகள் மூலமாக எசாயா, எசேக்கியேல் பாருங்கள், இப்படி பல தீர்க்கதரிசிகள் மூலமாக தன்னுடைய ஜனத்துக்கு எச்சரித்தார். அழிவு வரப்போகிறது எச்சரித்து கொண்டிருந்தார். ஆனால் அங்கே ஜனங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா சீரியஸ் அடுக்கில் அந்த காரியங்களை தீர்க்க சொன்னவர்களை பார்த்து அசட்டை பண்ணினார்கள், ஏளனம் பண்ணினார்கள். அந்த வார்த்தை அவர்கள் செவி கொடுக்கவில்லை. பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அவர்களுக்கு தேவன் சொன்ன மாதிரி அழிவு அவர்களை அப்படி மூடிக்கொண்டது. அப்போ இப்பயும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எச்சரித்து கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தையினாலே. ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தூங்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுக்கு பதிலாக வேறு காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஊழியக்காரருடைய தப்புகளை சொல்லும் போது அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஊழியக்காரர் விழுந்த காரியங்கள், அவங்க செய்த பாவங்களை சொல்லி கொண்டிருக்கும் போது அதை நாம் ஆவலாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய பாவத்தை குறித்து நாம் அறிய விரும்புகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மை கேடுக்கு நேராகத்தான் நாம் நடத்தும். நாமை ஆயத்தப்படுத்தாத இந்த காரியங்கள். ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டால்தான் நானும் நீங்களும் ஆயத்தப்பட்டு என்னுடைய குடும்பத்தை ரட்சிப்புக்குள் நடத்த முடியும். எப்படி நோவா பார்த்தீங்கன்னா தேவனால் எச்சரிப்பு பெற்று அவர் தன்னை பரிசோதித்து பார்த்து தேவ பக்தி உள்ளவராகி தன் குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்காக பேழை உண்டு பண்ணினார். அப்போ அவர் செயல்பட்டார் அந்த காரியங்களை. அப்போ இன்றைக்கு நீங்களும் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் வீணான காரியங்களெல்லாம் தள்ளிவிட்டு, உலக காரியங்களை தள்ளிவிட்டு, நம்ம விசுவாசத்தை கெடுக்கிற காரியங்களை தள்ளிவிட்டு, நம்ம ஓட்டத்தை தடை பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் தள்ளிவிட்டு, கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை செய்ய நாம் முன் வருவோமாக, நாம் அதற்காக செயல்படுவோமாக, அதற்காக பிரயாசப்படுவோமாக. அதான் இதை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த கடைசி காலத்திலே குடும்ப தலைவர்கள், சபை நடத்துகிற தலைவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியா நமக்கு ஆலோசனை தருகிறார். அந்த காரியத்தை நாம் கேட்டு நாம் அதை கேட்ட விதமாக நாம் செயல்படுத்துவோமாக. பாருங்கள், அதான் கடந்த முறை நாங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம். கிறிஸ்துவின் சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்றால், கிறிஸ்து எனக்கு எச்சரிக்கிற சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்றால், ரெண்டாவது கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அநேக காரியத்தை தியானித்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னென்றால், ஐக்கியம் எதை குறிக்கிறது, எப்படி ஐக்கியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார், ரெண்டு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ ஐக்கியம் எதை குறிக்கிறது? அப்போ அந்த ஐக்கியம் நாம் தெரிஞ்ச ஐக்கியம் இல்லை, நமக்கு தெரிஞ்ச ஐக்கியம் அல்ல. கர்த்தர் எப்படியான ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறார். அதுதான் முக்கியம். அப்போ அந்த காரியத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். ஒன்று கிறிஸ்து எப்படியான ஐக்கியத்தை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது இப்போ என்னுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது, இப்போ இந்த நிலையில் என்னுடைய ஐக்கியம் இப்போ எப்படி இருக்கு கிறிஸ்துவோடு. அது ரெண்டு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாங்கள் பார்ப்போம், கிறிஸ்து எப்படியான ஐக்கியத்தை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்னு சொல்லி. அது எரேமியா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாக இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன். ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் பார்க்குறோம். இந்த வார்த்தையை நாம் ஏற்கனவே தியானித்து இருக்கிறோம். இது மேலோட்டமாக நான் சொல்லிட்டு போகிறேன். கடந்த செய்திகளே இந்த காரியத்தை குறித்து ஆழமாக நான் தியானித்து இருக்கிறோம். இது மேலோட்டமாக சொல்லி போகிறேன் இந்த காரியத்தை விளங்குவதற்காக. பாருங்கள், இப்போ இதில் நாங்கள் பார்க்கும்போது கர்த்தர் என்ன சொல்ல, கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாக இருக்கிறது போல. அப்போ அந்த கட்சி எதற்கு பயன்படுத்துவார்கள் என்றால், இந்த இடுப்பிலை கட்டி வைக்கிறதுக்கு. அப்போ அந்த பார்த்தீங்கன்னா இடுப்பிலை இப்போ உதாரணத்தை நாங்கள் ஒரு டவுசர் போட்டால் நாம் பெல்ட்டை போட்டு கட்டுவோம்
என்னென்னா அந்த டவுசர் வந்து அந்த இடுப்போடு அப்படி இறுகி கட்டியிருக்க வேண்டும். அந்த இறுகி அப்படி இருக்கிறதுக்காகத்தான் அது எப்படி இருக்க வேணுமா அந்த கட்சியை நாம் கட்டுகிறோம். அப்போ இப்போ நாம் பெல்ட் கட்டுகிறோம் பாருங்கள். அப்போ இதில் என்ன சொல்லப்படுகின்ற அந்த ஐக்கியம் வந்து கிறிஸ்து என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்குறாங்க, எப்படியான ஐக்கியம் என்றால் இடுப்போடு எப்படி கச்சை வந்து கட்டப்பட்டதா அப்படி ஒட்டி இருக்கிறதோ அதே போலத்தான் நானும் நீங்களும் வந்து ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் குடும்பங்களும் சபையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும், அப்படி சேர்க்கையாக இருக்க வேண்டும். அது எங்கேயும் இடைவெளி வரக்கூடாது, இப்படி இடைவெளி வரக்கூடாது, அப்படி சேர்ந்து இருக்க வேண்டும். பாருங்கள், நான் பெல்ட் கட்டும்போது அது நம்முடைய இடுப்போடு அப்படி சேர்ந்து இருக்க கட்டுவோம். பாருங்கள், எங்கேயும் பார்த்தீங்கன்னா கெப் வராது, அதில் எங்கேயும் இடைவெளி இருக்காது. ஏண்டா இடைவெளி இருந்தேன்னா அது லூஸாக இருக்கும். அப்போ இது வந்து எப்படி என்றால் அந்த கட்சியை கட்டும்போது இறுக்கமாக கட்டுவாங்க, அப்போ தான் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் நீங்கள் சொல்லுகிறார் அவர். பாருங்கள், அப்போ கட்சியானது மனுஷனுடைய அறைக்கு செயற்கையாக இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும், அப்போ பாருங்கள், அப்போ குடும்பம் ஒவ்வொரு குடும்பம் எல்லாரும் வந்து கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த ஐக்கியம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க வேணுமா, முதல் வந்து பார்த்தீங்கன்னா புருஷராகிய தலைவர்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருந்து, அதான் நாங்கள் நோவாவை காலத்தை நான் பார்க்குறோம். எபிரேயர் 11:7 நாங்கள் வாசிச்சு நாம் ஏற்கனவே பாருங்கள், அவர் என்ன தேவனால் எச்சரிப்பு பெற்று எதிர்காலத்துக்கு எச்சரிப்பு பெற்று அவர் என்ன செய்கிறார், முதலாவது தேவ பக்தி உள்ளவர் ஆகிறார். அப்போ ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் கிறிஸ்துவடத்தில் ஐக்கியமாக இருக்கும்போது கிறிஸ்துவடத்திலிருந்து அந்த எச்சரிப்பு பெறுவார்கள். அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த காரியங்களை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற அந்த எச்சரிப்பை கொண்டு போய் மனைவிக்கு சொல்லி அவர்கள் குடும்பமாக பிள்ளைகளாலெல்லாம் சேர்ந்து தேவனுடன் ஐக்கியமுள்ளவர்களாய் மாற வேண்டும். பாருங்கள், அந்த பேழையை அவர்கள் கட்டும்போது எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து தான் கட்டினார்கள். அப்போ நோவாவுக்கு பார்த்தீங்கன்னா எச்சரிப்பு வந்தது, நோவாவுக்கு பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய காரியம் வந்து தேவனாலே சொல்லப்பட்டது. நோவா தனியாக கட்டவில்லை, அவர் சேர்ந்து கட்டியிருக்க வேண்டும், சேர்ந்து குடும்பமாக அந்த காரியத்தை அவர்கள் செயல்படுத்தியிருக்க வேண்டும். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா குடும்பமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஒரு கட்சியானது பார்த்தீங்கன்னா இடுப்பில் எப்படி கட்டப்பட்டு இருக்கிறதோ அதே போலத்தான் ஒவ்வொரு குடும்பங்களும் பாருங்கள், கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு கவலைக்குரிய விஷயம் என்னென்றால் இன்றைக்கு குடும்பங்கள் வேறு வேறு காரியங்களோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார், ஞாயிற்றுக்கிழமை நான் தவறாமல் போய் வருகிறேன் என்று சொல்லி அதை சொல்லுவார்கள். நாம் ஊழியம் செய்கிறோம், என்னுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிறார்கள், என்னுடைய பிள்ளைகள் வர்ஷிப் நடத்துகிறார்கள், என்னுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்கூல் செய்கிறார்கள். ஸோ அதை நாம் சொல்லுகிறோம். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா நாம் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் நாம் போய் வருகிறோம், ஊழியம் செய்கிறோம், செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறோம், ஆகவே நாம் ஐக்கியமாக இருக்கிறோம் என்று சொல்லி அதை வச்சு நாம் சொல்லுகிறோம். ஆனால் கிழமை நாட்களிலே இன்றைக்கு குடும்பங்களிலே ஜெபங்கள் இல்லை, குடும்பங்களிலே கர்த்தருடைய வார்த்தை இல்லை. இன்றைக்கு பாருங்கள், கிழமை நாட்களிலே உலகத்தோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள். பாருங்கள், படிப்பு காரியங்களிலிருந்து வெளியிலே ஷாப்பிங் போவதென்ன, விடுமுறைகளுக்கு போவதென்ன, பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவதென்ன, அப்போ உலக காரியங்களில் அவர்கள் என்ன ஐக்கியமாக இருக்கிறார்கள். பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இருப்பது எல்லாம் உலக காரியங்களாக தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே ஒரு நல்ல கிறிஸ்தவனாக தேவனோடு ஐக்கியப்படுறது மாதிரி அவர்கள் போவார்கள். ஆனால் கர்த்தரோட ஐக்கியம் அவங்களுக்கு இல்லை. அதாவது ஒரு பாரம்பரியத்தினாலே கர்த்தரை தேடுகிறார்கள். பாருங்கள், ஒரு பழக்க வழக்கத்தினாலே கர்த்தரை தேடுகிறார்கள். அப்போ அந்த பாரம்பரியமும் அந்த பழக்க வழக்கமும் அவர்களை நடத்துகிறபடினாலே அவங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோட ஐக்கியம் இல்லை. அவர்கள் ஐக்கியம் பார்த்து எதை விரும்புகிறார்கள் என்றால் உலக காரியங்களை விரும்புகிறார்கள். இன்றைக்கு பாருங்கள், ஜெபிக்கணும் என்ற ஒரு எண்ணம் வராது. கிழமை நாட்களிலே குடும்பமாக நான் சேர்ந்து ஜெபிக்கணும் என்று சொல்லி அவங்க நினைக்க மாட்டாங்க. ஆனால் குடும்பமாக எவ்வளோ காரியத்தை செய்கிறார்கள் பாருங்கள். குடும்பமாக டிவி பார்க்குறார்கள், சினிமா பார்க்குறார்கள், ஷாப்பிங் போகிறார்கள், சாப்பிட போகிறார்கள், விசிட்டிங் போகிறார்கள், வெட்டிங் என்றால் அதுக்கு போகிறார்கள், பர்த்டே பார்ட்டிக்கு போகிறார்கள். குடும்பமாக எவ்வளோ காரியத்தை நாம் செய்கிறார்கள். ஆனால் குடும்பமாக நான் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த எண்ணம் வராது. அல்லது வேதத்தை நாங்கள் வாசிக்க வேண்டும், குடும்பமாக தியானிக்க வேண்டும், அது கர்த்தருடைய வார்த்தை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணம் அவர்களுக்கு வராது. அப்போ அதனால தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஐக்கியம் குடும்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐக்கியம் கிறிஸ்துவோடு இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு உலகத்தோடு இன்றைக்கு ஐக்கியம் இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு உலகம் தான் குடும்பங்களை நடத்துகிறது. ஆனால் இப்போ கேட்டால் சொன்னால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்வார்கள், நாம் ஊழியம் செய்கிறோம்னு சொல்லுவார்கள்.
சொல்வார்கள், நாம் ஜெபம் பண்ணுகிறோம்னு சொல்வார்கள். ஆனால் அவங்களோட ஐக்கியம் பார்த்தீங்கன்னா உலகத்தோடு இருக்கிறது. அந்த ஐக்கியத்தை கர்த்தர் சொல்லவில்லை. அப்போ பாருங்க, கட்சியானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாக இருக்கிறது போலன்னு சொல்லி உதாரணத்தை அங்கே சொல்லுகிறார் ஆண்டவர். அப்படி உதாரணத்தை எடுத்து அவர் என்ன சொல்ல, நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன், அதான் சேர்த்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த காரியம் பார்த்தீங்கன்னா, அப்போ ஆண்டவர் எப்படியான பாருங்க ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், அவரோடு நாம் சேர்ந்து இருக்க வேண்டும், அவரோடு நாம் சேர்ந்து நடக்க வேண்டும், அவர் சொல்வதை நாம் கேட்டு செயல்பட வேண்டும், அவருடைய இருதயத்தின் விருப்பத்தின்படி நாம் செயல்பட வேண்டும், அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். ஸோ அதுதான் கர்த்தர் நம்முடைய எதிர்பார்க்கிறார். அப்படியான ஒரு ஐக்கியத்தை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் நாம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமாக ஒரு கிறிஸ்தவனாய் செய்ய வேண்டிய கடமைகளை செய்துட்டு நாம் அப்படியே கிறிஸ்துவை விட்டு விடுகிறோம், மற்ற உலக காரியங்களோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதான் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மேல் எந்த தாகமும் இல்லை. ஒரு பேர் கிறிஸ்தவனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் நீங்கள் நாங்கள் பார்க்குறோம். அப்போ கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும் என்று தான் பார்த்தீங்கன்னா கர்த்தர் விரும்புகிறார். அதே போல தான் சபை தலைவர்களும். இன்றைக்கு சபை தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஜனங்களோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள், விசுவாசிகளோடு அப்படி சேர்ந்து இருக்கிறார்கள், ஊழியக்காரரோடு சேர்ந்து இருக்கிறார்கள். எல்லா மீட்டிங்கு இப்போ பாருங்கள் கலந்து கொள்கிறார்கள். எல்லா மீட்டிங் பாருங்கள், ப்ரேயர் மீட்டிங், அந்த மீட்டிங் இந்த மீட்டிங்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் மீட்டிங்னு போய் கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதை நான் தப்பாக சொல்லவில்லை. பாருங்கள், அது என்ன விபரீதம் என்று சொன்னால், நாம் ஜனங்களோடு நாம் சேர்ந்து எல்லாம் செய்கிறோம் தான். ஆனால் எப்போ நான் தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தரிடத்தில் போய் நான் காத்திருப்பது? ஒரு 3-2 மணித்தாலும் வந்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்தால் காணுமா? நான் தனிப்பட்ட ரீதியிலே நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்பதுக்காக நான் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு சபை தலைவர்கள், ஆனால் இன்றைய சபை தலைவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்க மீட்டிங், அந்த மீட்டிங், ஹவுஸ் மீட்டிங், ப்ரேயர் மீட்டிங்னு சொல்லி அந்தந்த நாள் ஒவ்வொரு நாளும் அங்கேயே ஓடி திரிகிறார்கள் ஒழிய, ஆனால் தேவனோடு பாருங்கள் ஐக்கியமாக இருப்பதில்லை. அதான் நாங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்குறோம். அவர் சொல்ல, கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே பிசாசிலே துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் சொல்லணும் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவான்னு சொல்லி. அப்போ ஊழியம் நடந்தது தான், எல்லாம் இயேசுவின் நாமத்தின் ஊழியம் நடந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல, உங்களை நான் அறியேன்னு சொன்னார் ஆண்டவர். அக்கிரமக்கார் என்னை விட்டு அகண்டு போகலண்டு. ஏனென்றால் கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கவில்லை, அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அப்போ அவர்களுக்கு ஊழியம் முக்கியமாக இருந்தது, ஆனால் கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கவில்லை. அத்தான் அவர் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் அறியேன் என்று சொல்லி. என்ற ஐக்கியம் இருக்கவில்லை. இன்றைக்கு அநேக சபை தலைவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். ஊழியம் என்று ஊழியத்துக்கு தான் முதலிடம் கொடுக்கிறார்கள், ஊழியங்கள் எல்லாத்துக்கு தான் முதலிடம் கொடுத்து காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவதில்லை. கிறிஸ்துவுக்காக தான் செய்கிறார்கள், நல்ல எண்ணத்தோடு தான் செய்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகிறது நேரம் எடுப்பதில்லை, தனியாக காத்திருப்பதில்லை. ஸோ எல்லா ஊழியரும் நான் சொல்லவில்லை. சில பேர் உண்மையாக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற அநேக நாட்கள் காத்திருப்பார்கள், கர்த்தர் சொல்லும் வரைக்கும் காத்திருப்பார்கள். அப்போ அந்த இதுக்கு நாம் வர வேண்டும். அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், அப்போ நானும் நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும் என்றால், எப்படி ஒரு கட்சியானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாக இருக்கிறதோ அதே போலத்தான் பார்த்தீங்கன்னா நானும் நீங்களும் ஒவ்வொரு தலைவர்கள், அதாவது ஒரு குடும்ப தலைவர்கள், சபை நடத்துகிற தலைவர்கள், அவர்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு தான் ஊழியம். கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இல்லாட்டா ஊழியம் செய்து என்ன பிரயோசனம்? சிந்திச்சு பாருங்கள். யாருக்கு நாம் ஊழியம் செய்கிறோம்? கிறிஸ்துவுக்கு தான் ஊழியம் செய்கிறோம். அப்போ கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருந்தால் தானே அந்த ஊழியம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் சொல்லுகிறபடி நான் ஊழியம் செய்தால் தான் அந்த ஊழியத்திலே கனிகளை நாங்கள் பார்க்க முடியும். அவர் சொல்லுகிறபடி செயல்பட்டால் தான் என்னுடைய ஊழியத்தை வளர்ச்சியை நான் பார்க்க முடியும். நாமாவே ஊழியம் என்று நாமாவே ஓடி திரிந்தோம் என்றால் அந்த வளர்ச்சி இருக்காது. அப்போ அந்த நாள் வரும்போது கர்த்தர் நம்மை பார்த்து அக்கிரமக்காரன்னு சொல்லக்கூடாது, என்னை விட்டு அகண்டு போன்னு சொல்லக்கூடாது. அவர் என்னை பார்த்து உண்மை உத்தமான ஊழியக்காரன்னு சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் சொல்லுகிறதை நான் செய்தால் நான் உண்மை உத்தமான ஊழியக்காரன். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் நாம் செய்ய வேண்டும். மற்ற மரியாள் சொல்லுகிறார் வேலைக்காரருக்கு, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி மரியாள் சொல்லுகிறார் அந்த கானாவூர் கல்யாணத்திலே. பாருங்கள், அப்போ அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் நாம் செய்ய வேண்டும். ஏதோ ஊழியம் செய்தான்னு அந்த காரியம் இல்லை, அவர் சொல்லுகிறபடி ஊழியம் செய்ய வேணும். அதில் தான் கர்த்தருடைய கரம் இருக்கும். அதுதான் கர்த்தர் நடத்துவார் எல்லா காரியத்திலும். இன்றைக்கு நாம் ஊழியம் செய்கிறோம், நல்ல எண்ணம் தான், ஊழியம் செய்வது நல்லது தான்.
ஆனால் அவரை விட்டுட்டு நாம் ஊழியம் செய்கிறோம். கிறிஸ்துவோடு ஐக்கியம் இல்லாமல் நாம் ஊழியம் செய்கிறோம். அப்போ அந்த ஊழியம் பார்த்தீங்கன்னா மக்கள் போற்றலாம், நல்லா ஊழியம் சொல்லலாம், நல்லா பிரசங்கிக்கிறேன்னு சொல்லலாம், உங்களோட சபையில் நல்ல ஆத்துமாக்கள் வருகலான்னு சொல்லலாம். ஆனால் அந்த சபையிலே குழப்பங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், பிரிவினைகள் இருக்கும், சண்டைகள் இருக்கும். பாருங்க, ஓயாத பார்த்தீங்கன்னா சண்டைகள், பொறாமைகளும் இப்படி மாமச காரியங்கள் சபையிலே காணப்படும். அதனால தான் சபை தலைவர்கள் அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்காக அவர்கள் காத்திருக்க வேண்டும். மோசே மலையிலே ஆண்டவர் வர சொன்னார். 6 நாள் அவர் காத்திருந்தார். ஆண்டவர் ஒரு பதிலும் கதைக்கவில்லை, ஒன்றும் சொல்லவில்லை. 7வது நாள் அவர் பேச தொடங்குகிறார். அப்போ நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்துக்காக நாம் வாஞ்சையோடு காத்திருக்க வேண்டும். அப்போ அவர் அந்த காரியங்களை நமக்கு எச்சரித்து சொல்லுவார். என்னென்ன காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு சொல்லுவார். அப்போ அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் ஒவ்வொரு சபை தலைவர்களும் பார்த்தீங்கன்னா கட்சியானது எப்படி மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாக இருக்கிறதோ அதே போலத்தான் நானும் நீங்களும் அப்படியான ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கறது தான். கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற ஐக்கியம், இந்த ஐக்கியத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். எல்லா காரியங்களும் அவரிடத்தில் கேட்டு நாம் செய்ய வேண்டும். குடும்ப காரியங்களா, தீர்மானங்கள் எடுக்க போகிறோமா, ஒரு குடும்பத்தில் ஒரு காரியங்களை தீர்மானம் எடுக்க போகிறோமா, ஒரு பிரச்சனைக்கு நாம் காரியத்தை நாம் எடுக்க போகிறோமா, அதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவர் இப்படியான காரியங்கள் இருக்கிறது, ஸோ இதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் காத்திருக்க. நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் ஜெபிக்கிறேன், ஆனால் ஒரு பதிலும் இல்லைன்னு சொல்லி அதுக்கு என்ன காரணம் என்றால் அவர் எதிர்பார்க்கிற அந்த நிலைக்கு நான் வரவில்லை, அவருடைய சத்தத்தை கேட்கிற அந்த நிலைமைக்கு நான் வரவில்லை. அதனால் தான் அவர் எனக்கு பதில் தந்தாலும் கூட என்னாலே அறிய முடியாமல் இருக்கிறது. பாருங்க, அதனால் தான் பார்த்தீங்கன்னா நாம் அந்த நிலைமைக்கு வரணும். அப்போ அது என்ன ஐக்கியம், அந்த ஐக்கியம் முக்கியம். அப்போ நான் நினைக்கிற ஐக்கியம் இருந்தால் அவர் சொல்வது எனக்கு கேட்காது. ஆனால் அவர் எதிர்பார்க்கிற ஐக்கியம் எனக்கு வந்தால்தான் அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை என்னால் கேட்க முடியும், என்னுடைய ஆவியினாலே உணர முடியும். கர்த்தர் இப்படியான காரியத்தை எனக்கு சொல்லுகிறார்னு சொல்லி எனக்கு அந்த 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 காதை எனக்கு கேட்கும் அது. ஆனால் நான் எதிர்பார்க்குற ஐக்கியத்தோடு நான் கர்த்தரோடு நான் ஐக்கியமாக இருந்தால் அவர் சொல்லுகிற சத்தத்தை என்னால் கேட்க முடியாமல் இருக்கும். அதான் நாம் சொல்லுகிறோம், ஜெபம் செய்கிறேன் ஆனால் பதில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லி. அப்போ என்னென்னா நான் எதிர்பார்க்குற ஐக்கியத்தோடு தான் கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கிறேன். ஆனால் அவர் என்ன ஐக்கியம் எதிர்பார்க்கிறாரோ அந்த ஐக்கியத்துக்கு நான் வரவில்லை. அதான் காரணம். அதான் இப்போ நாங்கள் பார்க்குறோம், தேவன் இடத்தில் எப்படியான ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறான்னு சொல்லி நாங்கள் பார்த்து வரோம். அப்போ இந்த ஐக்கியத்துக்கு நானும் நீங்களும் வர வேண்டும். அப்போ இதற்காகத்தான் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, ஒரு கட்சியானது ஆண்டவரே எப்படி ஆண்டவரே அந்த அறைக்குள் சேர்க்கையாக இருக்கிறதோ ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே நானும் உம்முடைய ஐக்கியமாக இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே உம்மோடு நான் செயல்படுத்த விரும்புகிறேன். பாருங்கள், அதான் ஆண்டு சொல், நீங்கள் என்ன நிலைத்திராவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி நாம் கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள். அப்போ அவரோடு நான் நிலைத்திருந்தால்தான் அவர் எதிர்பார்க்கிறபடி நான் கனி கொடுக்க முடியும். அப்போ அவர் எனக்கு பதில் சொல்லும்போது உடனே என்னாலே கேட்க முடியும், என்னால் உணர முடியும் கர்த்தர் என்னோடு பேசுகிறார்னு சொல்லி. அப்போ அந்த ஐக்கியத்துக்கு நான் வர வேண்டும் என்று சொல்லி தான் இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொரு தலைவர்களையும் பார்த்து சொல்லுகிறார். ஆகவே தயவு செய்து நீங்கள் இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அப்போ கர்த்தர் எதிர்பார்க்குற அந்த ஐக்கியத்துக்கு தயவு செய்து எல்லா தலைவர்களும் நீங்கள் வாங்க. குடும்ப தலைவர்கள், சபை நடத்துகிற தலைவர்கள் அந்த ஐக்கியத்துக்கு வாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற ஐக்கியம் அல்ல. நீங்கள் எதிர்பார்க்குற ஐக்கியம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியாமல் இருக்கும். அப்போ அப்படியான ஐக்கியத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். இப்போ அதான் அந்த பழக்கப்பட்ட காரியங்கள், பழக்கப்பட்ட ஜெபங்கள், பழக்கப்பட்ட வேத வாசிப்புகள், பழக்கப்பட்ட ஆராதனைகள் எல்லாம் அந்த பழக்க தோஷம்னு சொல்லுவோம். எல்லாம் நம்முடைய சரீரம் பார்த்திங்கன்னா கர்த்தர் நம்முடைய சரீரத்தில் ஒரு காரியம் தந்திருக்கிறார். அதை நாம் ஒரு காரியத்தை நாம் தொடர்ந்து செய்தோம் என்றால் அதை நாங்கள் பழகிடுவோம். உணராமலே நாம் அந்த காரியத்தை நாம் செய்வோம். அப்போ அந்த தன்மை இந்த மனிதனுக்கு இருக்குது. அப்போ அப்படி நாம் கர்த்தரை தேடக்கூடாது. பழக்க தோஷத்திலே நாம் தேடக்கூடாது. பழக்க வழக்கத்தினாலே ஜெபங்களை நாம் செய்யக்கூடாது. எல்லா ஜெபங்களிலே மாற்றங்கள் வர வேண்டும். அப்போ நாம் அந்த மலைக்கு போய், அதாவது தேவனோட ஐக்கியமாக இருக்கும்போது என்னுடைய ஜெபமும் மாறும். ஒரு பழக்கப்பட்ட ஜெபத்தை நாம் செய்ய மாட்டேன். கர்த்தர் எனக்கு சொல்லுகிற காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ என்னுடைய ஜெபம் பார்த்து உங்களுக்கு தெரியாமலே வேறு காரியங்களுக்கு நீ ஜெபிப்பீங்க. உங்களோட ஆவி அதை கேட்டு விதமாக ஜெபத்தை செய்து கொண்டிருக்கும். அப்போ அது என்னென்னா ஆவியான உங்களோட ஆவியோடு இணைந்து அந்த ஜெபங்களை நடத்துகிறார். அப்போ அந்த இடத்துக்கு நான் வர வேணும். அப்போ அப்படியான ஜெபம் நான் செய்ய வேணும் என்றால்
நான் கர்த்தர், அதாவது கிறிஸ்து என்னிடத்தில் எப்படியான ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறாரோ அந்த ஐக்கியத்துக்கு நான் வந்தால்தான் அப்படியான ஜெபத்தை நான் செய்ய முடியும். தேவனுடைய சித்தத்தின்படி நான் ஊழியம் செய்ய முடியும். கர்த்தர் சொல்லுகிறபடி நான் பிரசங்கிக்க முடியும். அப்போ அந்த ஊழியத்திலே, அந்த பிரசங்கத்திலே கனிகள் காணப்படும். பாருங்க, பேதுரு பிரசங்கித்தார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பாருங்க எவ்வளோ ஒரு காரியம். 3000 பேர், ஒரு சின்ன பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதுக்கு என்ன தெரியுமா? அத்தான் ஆவியானவர் செயல்பட்டார். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாம் பிரசங்கிக்கும் போது 3000 பேர் ரட்சிக்கப்படக்கூட அளவுக்கு கர்த்தர் செய்ய முடியும். பாருங்கள், இன்றைக்கு ஜனங்கள் பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது அவர்கள் சொன்னார்கள், பார்த்து இருதயத்தில் குத்துண்டவர்களாய் அவங்க கேட்குறாங்க, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. பாருங்கள், அப்படியான பிரசங்கத்தை தான் நாம் செய்ய வேண்டும். அதான் கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். அப்போ அதுக்கு என்ன தேவை என்றால், கர்த்தர் கிறிஸ்து என்னிடத்தை எதிர்பார்க்கிற அந்த ஐக்கியத்துக்கு நான் வர வேண்டும். நான் எதிர்பார்த்த ஐக்கியம் அல்ல, நான் செய்கிற ஐக்கியம் அல்ல, நான் விரும்புகிற ஐக்கியம் அல்ல. கிறிஸ்து என்னிடத்தில் என்ன ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறாரோ அந்த ஐக்கியத்துக்கு நான் வர வேண்டும். அந்த ஐக்கியமாக இருந்தால்தான் கிறிஸ்து சொல்வதை என்னாலே உணர முடியும், கேட்க முடியும். அப்போ அவருடைய சித்தத்தின்படி நான் ஊழியத்தை செய்ய முடியும். அவருடைய சித்தத்தின்படி நான் பிரசங்கிக்க முடியும். அவருடைய சித்தத்தின்படி என் குடும்பத்தை நான் கட்ட முடியும். அவருடைய சித்தத்தின்படி என் சபையை நான் கட்ட முடியும். பாருங்கள், அப்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களை தெரியாமல் சபை கொண்டும் நடக்காது. பாருங்கள், உங்களுக்கு என்ன சபையில் ஏதாவது காரியம் நடக்கிறதா இருந்தால் ஆவியான் உடனே உங்களுக்கு சொல்லி விடுவார். அப்போ உங்களுக்கு தெரியாமல் சபையில் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றா எல்லாம் ஆவியானவங்க சொல்லி விடுவார். பாருங்கள், பேதுருவுக்கு அனனியா சப்பீரால் ஏக்கி நான் சொல்லியிருக்கிறேன், வீட்டுக்குள் அவங்க ஆலோசனை பண்ணி செய்த காரியத்தை ஆவியானவர் பேதுருவுக்கு வெளிப்படுத்துகிறார். உடனே ஆவியான வெளிப்படுத்துகிறார். பாருங்க, அவங்க ஒன்றும் நடக்காத மாதிரி காரியங்களை செய்கிறார்கள். உடனே பேதுரு உடனே கேட்கிறார். பாருங்க, அப்போ என்ன நடக்கிறது பார்த்தீங்க, உடனே தண்டனை வருகிறது. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க மரணம், 2 பேருக்கும் மரணம் வருகிறது. அப்போ அப்படியான ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை. பாருங்க, அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்படியான ஐக்கியம் இருந்தால் சபையில் என்ன காரியங்கள் வந்தாலும் ஆவியான் உடனே சொல்லிவிடுவார் சபையை நடத்துகிற தலைவர்களுக்கு, இப்படி காரியங்கள் சபையிலே வருகிறது என்று சொல்லி. அப்போ உடனே நாம் அதற்கு நாம் செயல்பட முடியும். பாருங்கள், அதுதான் முக்கியம். அப்போ அப்படிப்பட்ட சபையிலே தான் அங்கே வேதம் சொல்லுகிற அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அநேருக்கு பயம் உண்டாயிட்டாம். அப்போஸ்தலர் கைகளினாலே அற்புதங்கள் அடையாளம் நடக்கிறபடினாலே அநேருக்கு பயம் உண்டாயிட்டு. பாருங்கள், அனனியா சப்பரோட காரியங்கள் நடந்ததுனாலே அங்கே சபைகள் பாருங்கள் மக்கள் எல்லாரும் பயந்தார்கள்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு ஏன் பார்த்தீங்கன்னா சபையை நடத்துகிற தலைவர்களுக்கு ஜனங்கள் பயப்படுகிறாங்க இல்லைன்னு, ஏன் கீழ்ப்படுகிறாங்க இல்லைன்னு சொன்னால், சபை நடத்துகிற தலைவர்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இல்லை. அதாவது கிறிஸ்து எதிர்பார்க்கிற அந்த ஐக்கியத்துக்கு இந்த தலைவர்கள் வரவில்லை. ஆனால் எப்போ தலைவர்கள் கிறிஸ்து எதிர்பார்க்கிற அந்த ஐக்கியத்துக்கு வருகிறார்களோ கர்த்தர் பார்த்தீங்கன்னா அந்த கனத்தையும் அந்த பயத்தையும் கர்த்தர் கொடுப்பார். அப்போ ஜனங்கள் பயப்படுவார்கள், அந்த ஊழியக்காரனோட கதைக்கு பயப்படுவார்கள். ஏனென்றால் எல்லா காரியத்தையும் ஆவியான் வெளிப்படுத்துவார் அந்த ஊழியக்காரனுக்கு. அப்போ அவங்க பயப்படுவாங்க. அப்போ அப்படியான ஒரு காரியத்துக்கு தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதே போல தான் குடும்ப தலைவர்களும். அப்போ குடும்ப தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தெரியாமல் பிசாசு எந்த காரியம் குடும்பத்துக்குள் கொண்டு வர மாட்டான். ஒரு 3வது நபர் உள்ளுக்குள்ளே வருவதற்கு ஆவியானவர் இடம் கொடுக்க மாட்டார். உடனே எச்சரிப்பார். உடனே குடும்ப தலைவனுக்கு உடனே சொல்லுவார். ஏன்னா ஐக்கியம் இருக்குதானே, அந்த ஐக்கியம் இருக்கிறபடி உடனே எச்சரிப்பார் ஆவியானவர். உடனே கிறிஸ்து எச்சரிப்பார், இப்படி காரியங்கள் வரப்போகிறது, நீங்கள் எச்சரிக்கையாருன்னு சொல்லி. அப்போ குடும்ப தலைவர்கள் என்ன செய்வோம், எச்சரிக்கையாக இருந்து தங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார்கள். இன்றைக்கு எவ்வளோ குடும்பங்களில் பிரச்சனை இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ குடும்பங்களில் குழப்பங்கள் பாருங்கள். பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தரி விட்டு தூரம் போய்விட்டார்கள். இன்றைக்கு பாருங்கள், சில பிள்ளைகள் சபைக்கு வருகிறார்கள், ஏதோ பெற்றோர் நிமித்தமாக வருகிறார்கள், விரும்பி வரவில்லை. அவர்கள் பெற்றோர் நிமித்தம் வருகிறார்கள், ஏதோ சும்மா இருக்கிறார்கள், போகிறார்கள். ஆனால் கர்த்தரோடு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஐக்கியம் இல்லை, பெற்றோர் நிமித்தமாக போகிறார்கள். அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் எதை விரும்புகிறார்கள், உலக காரியங்களை பிள்ளைகள் விரும்புகிறார்கள். உலக காரியங்களால் இழுப்புண்டு போகிறார்கள். பிழையான நண்பர்களினாலே, பிழையான ஆலோசனைகளினாலே பாருங்கள் பிள்ளைகள் பல பாவ பழக்கங்களிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். பாருங்கள், அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப தலைவன் கிறிஸ்துவோடு அந்த கிறிஸ்து எதிர்பார்க்கிற அந்த ஐக்கியத்தை இந்த குடும்ப தலைவன் ஏற்படுத்தி இருந்தால் ஆவியானவர் எல்லாவற்றையும் எச்சரிப்பார், கிறிஸ்து எல்லாவற்றையும் எச்சரிப்பார்.
இப்படி காரியங்கள், பிள்ளைகள் இப்படியான பாவக்கட்டில் இருக்கிறார்கள், இப்படியான காரியங்களினால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் சொல்லி கிறிஸ்து எச்சரிப்பார் குடும்ப தலைவனுக்கு. அப்போ அந்த காரியத்தை நாம் சரி செய்ய முடியும். அப்போ நானும் நீங்களும் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்கள் கிறிஸ்து எதிர்பார்க்குற அந்த ஐக்கியத்துக்கு நாம் கடந்து வர வேண்டும். அந்த ஐக்கியத்தை தான் கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். அதான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, ஆண்டவர் விரும்புகிறார் எல்லா காரியத்தையும், ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார் நமக்கு. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. இன்றைக்கு நாம் எதுக்கு செவி கொடுக்கிறோம்? உலக காரியங்களுக்கு செவி கொடுக்கிறோம், உலக ஆசீர்வாதங்களுக்கு செவி கொடுக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் தன்னுடைய இதய காரியத்தை சொல்லுகிறார். அதாவது நம்மோடு பார்த்தீங்கன்னா ஐக்கியப்பட விரும்புகிறார். கிறிஸ்து நம்மோடு ஐக்கியப்பட விரும்புகிறார். பாருங்க, எப்படி ஒரு கட்சியானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாக இருக்கிறது போலன்னு சொல்லி உதாரணத்தை சொல்லி, அப்படி நான் உங்களோடு ஐக்கியப்பட விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு குடும்பங்களோடும் கர்த்தர் ஐக்கியப்பட விரும்புகிறார் என்று சொல்லுகிறார். அதே போல் ஒவ்வொரு சபைகளோடும் கர்த்தர் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆனால் அதுக்கு நாம் விருப்பமில்லை. அவரோடு ஐக்கியப்படுவதற்கு நாம் விருப்பமில்லை. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க நமக்கு விருப்பமில்லை. அதனால் தான் இன்றைக்கு பலவிதமான விபரீதங்கள் குடும்பங்களிலே, பல சபைகளிலே குழப்பங்களுக்கு காரணம் இதுதான். இன்றைக்கு பார்த்தீங்க, சபை தலைவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை, குடும்ப தலைவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை, கிறிஸ்துவோடு ஐக்கியப்படவில்லை, கிறிஸ்து எதிர்பார்க்கிற அந்த ஐக்கியத்துக்கு நாம் வரவில்லை. அதனால் தான் இவ்வளோ பிரச்சனைகள் குடும்பங்களிலே. சில குடும்பங்கள் பார்த்தீங்க டிவோர்ஸுக்கு நேராக போகிறது. எவ்வளோ குடும்பத்தில் சண்டைகள் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவாதே இல்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நடக்கும், ஆராதனை நடக்கும், ஊழியங்கள் நடக்கும். ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா சண்டை, வீட்டில் பார்த்தீங்கன்னா தூஷண வார்த்தைகள், வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கடும் சொற்களாலே பேசுவது. ஸோ இப்படியான காரியங்கள் குடும்பங்களிலே காணப்படுகிறது. அப்போ பிள்ளைகள் எல்லாம் பார்க்குறார்கள். பார்த்துட்டு என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? அவர் கிறிஸ்துவுக்கு முதுகை காட்டுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள், பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஆனால் வீட்டை பார்த்த சண்டை, வீட்டு பார்த்தீங்கன்னா வாயை திறந்தா தூஷணம், வாயை திறந்தா பொய். அதெல்லாம் பிள்ளைகள் பார்க்குறார்கள். சாட்சி இல்லாத வாழ்க்கை. அதனால் பிள்ளைகள் கிறிஸ்துவ வேணாம், ஒன்று வேணாம்னு சொல்லி உலகத்துக்கு நேராக போய் கொண்டு பாருங்க, எவ்வளோ ஒரு குழப்பங்கள் பிசாசு கொண்டு வந்திருக்கிறான குடும்பங்களில். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கிறிஸ்துவோட ஐக்கியம் இல்லை. அதுதான் மெயின் காரணம். கிறிஸ்துவோடு ஐக்கியப்படவில்லை. இன்றைக்கு ஜனங்கள், இன்றைக்கு குடும்பங்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படவில்லை. அதே போல தான் சபைகளும் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படவில்லை. இன்றைக்கு ஊழியம் சபையிலே முக்கியமாக இருக்கிறது ஒழிய கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவது முக்கியமாக இன்றைக்கு இல்லை. அதனால தான் இன்றைக்கு பலவிதமான பிரச்சனை காரணம் அதுதான். அப்போ இதுக்காகத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், கட்சியானது மனுஷனுடைய அறைக்கு செயற்கையாக இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா குடும்பங்களோடும் ஆண்டவர் பார்த்தீங்க ஐக்கியப்பட விரும்புகிறார். அப்போது எல்லா குடும்பமும் சேர்ந்தால் தான் சபை என்று நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பங்களோடு பாருங்கள், தேவன் ஐக்கியமாக இருக்கும்போது, அது குடும்பங்கள் தேவனோட ஐக்கியமாக இருக்கும்போது, அந்த குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு சேரும்போது, சபைக்கு வரும்போது அந்த சபையிலே கர்த்தருடைய மகிமை காணப்படும். அப்போ அந்த மகிமையை தேடி ராஜாக்கள் வருவார்கள், புறஜாதி மக்கள் வருவார்கள். அப்போ கர்த்தர் உங்களோடு இருக்கிற நாங்கள் பார்க்குறோம் என்று சாட்சி சொல்வார்கள். அதனால் எல்லாரும் அந்த சபையை தேடி வருவார்கள். என்ற சபை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமையினால் மூடப்பட்டு இருக்கும். கர்த்தருடைய மகிமை அந்த சபையிலே காணப்படும். அப்போ இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்திலே வருவார்கள். அப்போ இதுதான் சபையின் வேலை. ஆனால் இன்றைக்கு சபை பார்த்தீங்கன்னா இருளாக இருக்கிறது. உலகம்தான் இருளாக இருக்கிறதான்னு பார்த்தா இன்றைக்கு சபையும் கூட இருளாக இருக்கிறது. அப்போ என்னென்று சபையை தேடி ஜனங்கள் வருவார்கள். இதுதான் காரணம். அதுக்கு மெயின் காரணம் ஐக்கியம் இல்லை. இன்றைக்கு இந்த ஐக்கியம் இல்லாததுனால தான் இவ்வளோ பிரச்சனை சபைகளிலும் குடும்பங்களிலும். தயவு செய்து இந்த வார்த்தையை நீங்கள் செவி கொடுங்கள். ஆகவே நீ காலம் செல்லாது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். குடும்ப தலைவர்களும் சபை தலைவர்களும் பரிசோதித்து பாருங்கள். உங்களுடைய சபையில் குழப்பங்களா? உங்களுடைய சபையில் பிரச்சனை இருக்கிறதா? ஒருவரும் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களா? சொல்வழி கேட்காமல் இருக்கிறார்களா? சண்டை பிடிக்கிறார்களா? முரட்டாட்டம் பண்ணுகிறார்களா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கிறிஸ்துவோடு ஐக்கியமப்படுங்கள். கிறிஸ்து எதிர்பார்க்கிற அந்த ஐக்கியத்துக்கு நீங்கள் வாங்க. அப்போ கர்த்தர் அந்த சபையை மீண்டுமாக சீர்திருத்துவார். திரும்பமாக சபையை ஆண்டவர் கட்டுவார். அவருடைய கரத்தில் கொடுங்க. நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. உங்களுடைய பலத்தை வச்சு முயற்சி பண்ணாதீங்க. உங்களுடைய காரியத்தை வச்சு முயற்சி பண்ணாதீங்க. நீங்கள் கர்த்தரிடத்து நீங்கள் போங்க. அவரிடத்து நீங்கள் போங்க. அவர் சபையை சரிப்படுத்துவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம்
கிறிஸ்து எதிர்பார்க்கிற அந்த ஐக்கியத்துக்கு நாம் வர வேண்டும். அந்த ஐக்கியத்துக்கு வந்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் சரி செய்வார். அதான் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு. ஆக அதே போல தான் குடும்பங்களுக்கும், இன்றைய குடும்பம் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிளந்து போயிருக்கிறதா குடும்பங்கள், சண்டைகள் இருக்கிறதா, பிரச்சனைகள் இருக்கிறதா, சமாதானம் இல்லையா குடும்பங்களிலே, பிள்ளைகள் தூரம் போய்விட்டார்களா, பிள்ளைகள் பாவக்கட்டிலே கட்டப்பட்டிருக்கிறார்களா, பிள்ளைகள் துன்மார்க்கமாய் வாழ்கிறார்களா, சொல்வழி கேட்காமல் இருக்கிறார்களா, முரட்டாட்டம் பண்ணுகிறார்களா, குடும்ப தலைவர்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கிறிஸ்து எதிர்பார்க்கிற அந்த ஐக்கியத்துக்கு உங்களை வரும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். மோசே பார்த்து ஆண்டு சொன்னான், ஜனங்களை விட்டு வா, ஆசாரிகளை விட்டு வா, எல்லாரையும் விட்டு நீ மலைக்கு ஏறிவான்னு சொல்லி ஆண்டு சொன்னார். அதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். பிரச்சனையை நீங்கள் ஒரு மூலையில் வைத்து விடுங்கள். குடும்ப பிரச்சனையை மூலையில் வச்சு விடுங்கள். சபையில் இருக்கிற பிரச்சனையை அப்படியே வைத்து விடுங்கள். நீங்கள் மலைக்கு போங்கள். கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த ஐக்கியத்துக்கு நீங்கள் வாங்க. நிச்சயமாக கர்த்தர் காரியங்களை செய்வார். ஸோ தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாம் அடுத்த முறைக்கு நாங்கள் பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.